அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணிகள் நம்ம புதுசு வாங்கும்போது அது நல்லா பளபளப்பாக ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஒரு 6 மாதமோ 8 மாதமோ ஒரு வருஷமோ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த துணிகளில் அந்த பளிச்சு தன்மை, அந்த ஷைனிங் படிப்படியாக குறைஞ்சி மங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஷைனிங் மங்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம லிக்விட் டிடர்ஜென்ட் தயாரிக்கும் போது இந்த ஷைனிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டினோபாலை சேர்த்துறோம். ஆனால் டினோபால் சேர்த்தனாலும் அந்த துவைச்சப்ப மட்டும் அந்த ஷைனிங் வரும். அப்புறம் அது நாளாக அதனுடைய கலர் மங்க ஆரம்பிச்சிடும். அந்த டினோபால் அந்த டயத்துக்கு அந்த துவைச்ச உடனேயே அந்த மஞ்சள் கரையெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஷைனிங்கு கொடுக்கும். நம்ம துணி உடுத்த ஆரம்பித்த உடனே அந்த ஷைனிங்லாம் போயிடும். பழைய துணிகளாக இருந்தால், புது துணிகளாக இருந்தால் அது நீண்ட நாளைக்கும் வரும். பழைய துணிகள் அப்படிங்கும்போது அது அந்த டயத்தை தாண்டி நம்ம உடுத்தும்போது ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ கூடாது அந்த ஷைனிங் போயிடும். அப்புறம் அந்த கலரும் துணிகளோட கலரும் மங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் சிறிய அளவில் இந்த கிளீனிங் பொருட்கள்லாம் தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கும் இந்த கிளீனிங் பொருட்கள் தயாரிப்பு தொழிலுக்கும் புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது. ஒவ்வொரு ரா மெட்டீரியலும் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். இந்த கிளீனிங் பொருட்கள் தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக அவசியம் எந்தெந்த மெட்டீரியல் எதுக்கு யூஸ் பண்ணணும், எந்த அளவில் யூஸ் பண்ணணும், எந்த பர்பஸ்க்காக அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது மிக மிக அவசியம். அப்படிங்கிறதுனால நான் நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோக்களோட லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது எந்த பொருள் துணிகளை நீண்ட காலம் மங்காமல், கலர் மங்காமல் வச்சுக்கிறது என்ன மாதிரி பொருள், அது எந்த அளவுக்கு எவ்வளவு சேர்த்தணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விலாவாரியாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது என்ன அப்படின்னா அசிட்டிக் ஆசிடு. இதில் தான் வினிகர்லாம் தயார் பண்ணுறாங்க. இந்த அசிட்டிக் ஆசிடை வச்சு தான் வினிகர்லாம் தயார் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வினிகரை யூஸ் பண்ண முடியாது. அது ஏற்கனவே நிறைய தண்ணியில் தண்ணியை அதில் அசிட்டிக் ஆசிட்டில் கலந்து தான் வினிகரை தயார் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம வினிகரெல்லாம் கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதனால் ஒரு பிரயோஜனம் இருக்க போகிறது இல்லை. 1 லிட்டர் வினிகரில் 5லிருந்து 10% அளவு தான் இந்த அசிட்டிக் ஆசிடை சேர்த்துருப்பாங்க. இப்போ அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மள்ட்ட அசிட்டிக் ஆசிட் இல்லை, நம்ம வினிகரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதனால் ஒரு பலனும் கிடைக்காது. நம்ம அசிட்டிக் ஆசிட் தான் இதை யூஸ் பண்ணணும். சரி, நம்ம இப்போ அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுற பற்றி பார்த்துட்டோம். சரி, இது எந்த அளவில் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்ததை நம்ம பார்க்கலாம். ஒரு துணிக்கு 10 ml வீதம் இதை இந்த அசிட்டிக் ஆசிடை நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் துணியெல்லாம் துவைச்சி வாஷிங் மிஷின்லையோ அல்லது கையிலையோ நீங்கள் துவைச்சிருப்பீங்க. துவைச்சி அலசி போட்டிருப்பீங்க. அந்த நுரையெல்லாம் சுத்தமாக அடங்கின பின்னாடி நீங்கள் ஒரு அரைவாளி தண்ணியில் 5 துணிகள், சட்டையோ அல்லது ஃபேண்ட்டோ எது வேண்டாலும் இருக்கலாம், ஒரு 5 துணிகளை நீங்கள் அரை வால்ட்டி தண்ணியில் நீங்கள் ஊற வைக்கும்போது 50 ml இந்த அசிட்டிக் ஆசிடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை, இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது. இந்த மங்கிறது, இந்த கலர் ஷேடாகி மங்கிற தன்மை உங்களுக்கு வராது. உங்களுக்கு லாங் லாஸ்ட்டாக வரும். இது லாங் லாஸ்ட்டாக வரும். அப்படிங்கிறதா நீங்கள் ரொம்ப துணியெலாம் பழசாகியும் ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ண பின்னாடியும் அது ஷைனிங் கொடுக்குலாம் சொல்ல முடியாது. 1 வருஷம்
வர்ற துணி வந்து இது வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு வருஷமோ ஒரு 1.5 வருஷமோ வந்து அது மங்காமல் பார்த்துக்கும். அதுக்காக 10 வருஷம் துணியெல்லாம் போட்டோம் அப்படின்ட்டா அது வந்து அது சரியான பயன் கொடுக்காது. ஒரு வருஷம் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற துணி அதுக்கு பின்னாடி மங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த அதை வந்து இன்னும் ஒரு வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற துணிகள்லாம் வந்து அது துணியோட அதனுடைய லைஃபே முடிஞ்சு போயிடும். அதனால் அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு வந்து அது ஒரு சரியான ஒரு முறை கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.